தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அநேகரை தேற்றி கொண்டிருக்கிறார். அநேகரோடு கூட கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இடைப்படுகிறதை எண்ணி நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் நடுப்பகுதியிலிருந்து வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் நடுப்பகுதியிலிருந்து. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று வாசிக்கிறோம். இதில் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். யார் இந்த கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி நமக்கு தெரியும். எசேக்கியா ராஜா மிகவும் அழுகிறார். எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா. யூத ராஜாக்களில் ஒரு 13வது ராஜா தான் இந்த எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருந்தது. நல்ல ஆட்சி செய்து வருகிறார். எசேக்கியா என்றால் தேவன் யெகோவா என் பெலன் என்று சொல்லி அர்த்தம். எசேக்கியா என்றால் யெகோவா என் பெலன் என்று அர்த்தம். ஆனால் அந்த பெயருக்கு அர்த்தத்தை போல அவருடைய வாழ்க்கை இல்லாதபடி பலவீனப்பட்டு எசேக்கியா மரண தருவாயில் இருக்கிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. முந்தின அதிகாரம் வரைக்கும் நீங்கள் எசேக்கியா செய்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது எசேக்கியாவுடைய தகப்பனாகிய ஆகாஸ் கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்து வருகிறான். பொதுவாக ஒரு உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வாங்க, தகப்பனை போல பிள்ளை அப்படின்னு. ஆனா தகப்பனை போல இந்த பிள்ளை இல்லாதபடி கர்த்தருடைய நாமத்திற்காக வைராக்கியம் பாராட்டி சீர்திருத்தப்படாமல் இருந்த ஆலயத்தில் எத்தனையோ காரியங்களை செய்ததையும், எசேக்கியாவின் நாட்களிலே யோசுவாவின் நாட்களில் ஆசரிக்கப்பட்ட பஸ்கா மறந்து போய் இருந்தது, அதை எசேக்கியாவின் நாட்களில் ஆசரித்ததையும் கர்த்தருக்காக செய்த அநேக காரியங்களையும் முந்தின அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் தொடங்கும் போது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தார். என் நாட்களில்? கர்த்தருக்காக ஓடின நாட்களில், கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட நாட்களில், கர்த்தருக்காக சில நன்மையான காரியங்களை செய்யும் போது எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தான் என்று எழுதப்பட்டது. அதே நாட்களில் ரொம்ப ஆண்டவருக்காக செஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு எசேக்கியா ராஜா வியாதிப்படல, கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் போது அந்த நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டதை வேதம் என்ன செய்து பதிவு பண்ணப்பட்டிருக்குது. வேதம் சொல்லுகிறது, அவன் மரணத்துக்கு ஏதுவா இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என்ன வியாதின்னு சொல்லப்படல, அது பிளவை என்று சொல்லுகிறார்கள் சிலர். அது கட்டிங்கிறாங்க, அது கொடிய புண்ணுங்கிறாங்க, அது இன்ஃபெக்ஷன், கொடிய இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் மாத்திரம் அதை கேன்சர்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி, பிழைக்க முடியாத ஒரு வியாதி எசேக்கியாவுடைய சரீரத்தை நம்ம ஆளுகை செய்வதை வாசிக்க முடியாது. மரணத்துக்கு ஏதுவா இருந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த எசேக்கியா ராஜாட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவ அப்படின்னு சொல்றாரு. பேசுகிறது தேவன், யெகோவா ராப்பாவாகிய தேவன் தான் பேசுறாரு. அவர் நினைச்சா ஒரே நிமிஷத்துல சுகம் கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவர் எசேக்கியாட்ட சொல்றாரு, எசேக்கியாவே நீ பிழைக்க மாட்ட, நீ மரிச்சு போயிருவ, அதனால உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி எசேக்கியாட்ட ஆண்டவர் பேசுகிறதை, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறதை நம்ம அந்த அதிகாரத்துல வாசிக்க முடிகிறது. உடனே இந்த எசேக்கியா ராஜா ரொம்ப கர்த்தரை நம்புகிற ராஜான்னு சொல்லி வேதம் சொல்லுது. கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் அப்படி ஒரு ராஜா எழும்பினதில்லை என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த ராஜா என்ன செஞ்சிருக்கணும்? ஓ ஆண்டவரே, நான் மரிக்க போறனோ, நான் என் வீட்டு காரியத்துல ஒழுங்குபடுத்துவேன் அப்படி சொல்லல. எசேக்கியா பண்ண ஜெபத்தை தான் பின்னுள்ள அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து. இந்த சம்பவம் நடக்கும்போது எசேக்கியா ராஜாவுக்கு குழந்தை கூட இல்லை. அடுத்து ஆட்சி செய்வதற்கு அவனுடைய கர்ப்ப பிறப்பு கூட ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த எசேக்கியா ராஜா இருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு முன்பதாக அப்படி யோசிக்கல எசேக்கியா. அவர் நினைக்கிறார், நான் ஜெபிச்சா என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்று ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நான் ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன். உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து. எசேக்கியா, நீ மரிக்க போற, இனி நீ பிழைக்க மாட்ட, உனக்கு வந்து வியாதி அப்படி, உனக்கு வந்த வியாதி கொடூரம் அப்படி, அதனால நீ மரிக்க போற. ஆனா ஒன்னு செஞ்சுட்டு நீ மரிச்சு போ, உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்து. முற்பிதாக்கள், நம்முடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களாம் முற்பிதாக்கள்லாம் ஒரு கோலை வைத்திருப்பார்களாம் கையில. அந்த கோல் ரொம்ப முக்கியமான கோல். சரித்திரம் கூட சொல்கிறது, சேஷ்டபுத்திரமாக பெறுகிற மூத்த மகனுக்கு தான் அந்த கோலை கொடுப்பாங்களாம். யாக்கோபு கூட அந்த கோலை யார் கொடுத்திருக்கணும்? ரூபனுக்கு தான் கொடுத்திருக்கணும். ஆனா ரூபன் தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒரு அசுத்தமான காரியத்தை செஞ்சபடினாலே இந்த யாக்கோபு தன்னுடைய கோலை யூதாவுக்கு கொடுத்தார். அதான் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று அவரை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படி அவர்கள் தன் முற்பிதாக்கள் தங்கள் கையில வைத்திருக்கிற ஒரு கோலை தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு கொடுப்பாங்களாம். அந்த மூத்த பிள்ளைக்கு கொடுக்கும்போது அதுல ஆணியினாலே அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பிள்ளைகளுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குமா.
எழுதப்பட்டு சின்ன அந்த கோல்ல ரொம்ப முழு டீட்டெயில்டா நம்ம இப்ப பத்திரத்துல அப்படியே 4-5 பக்கம் எழுதி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி எழுத முடியாட்டாலும் ஒரு சின்ன சின்ன குறிப்புகள், இங்கெல்லாம் சொத்து இருக்குது, இங்கெல்லாம் நீரூற்று இருக்குது, இங்கெல்லாம் துறவு இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்களாம் ஒரு குறிப்பு அடையாளத்துக்கு. அதை பார்த்துதான் ஈசாக்கு என்ன செஞ்சாரா, நீரூற்றை தோண்டினதாக சரித்திரம் சொல்லுகிறது. அதனால அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க குடும்ப வரலாறு எல்லாமே, அவங்க சொத்து பின்னணி எல்லாம் அந்த கோல்ல இருக்குமா. ஏன்? குடும்பத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்துவதற்கு. ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே என் வீட்டு காரியங்களை ஒழுங்கும் நேர்த்தியுமாய் செய்வதற்கு எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. சாதாரணமா இந்த வார்த்தையை சொல்லல. உங்கள் வீட்டு காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படுமானால் அநேகர் உங்களை பார்த்து கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது என்னுடைய விசுவாசம். ஏன் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய குடும்பமே திறந்து கிடந்தது போல இருக்கிறது. யாரெல்லாமோ சில வீடுகளில் பாருங்க, அந்நியர்கள் உள்ளே வருகிறார்கள், இஷ்டம் போல வந்து கதை பேசுறாங்க, இஷ்டம் போல வந்து போறாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு நான் போறேன், இதை பேசினா எனக்கு டைம் ஆகும். உங்க வீட்டில் யார் ரொம்ப ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் இதை எடுத்துக்கோ. இல்லை என் மனைவி தான் ஜெபிக்கிறா அப்படின்னா நீங்க அந்த அது உங்க வீட்டுக்கு ரொம்ப பொறுப்பு. இல்லை சில வீட்டில் கணவன் தான் ஜெபிக்கிறாருன்னா கணவன் பொறுப்பு. உங்கள் வீட்டுடைய எல்லா பாதுகாப்புக்காகவும், நீங்கள் வைத்திருக்கிற வாகனங்களுக்காக, நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்களுக்காக, உங்க வீட்டை பூட்டும் போது கூட எல்லா நேரத்திலும் நீங்க ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். நான் ஒவ்வொரு நாள் வீட்டை பூட்டும் போது சொல்வேன், அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, என் வீட்டு தாழ்பாள்கள் பலப்படுத்தப்படட்டும்னா எங்க கொண்டிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் பூட்டு, அப்படி சொல்லல ஆண்டவரே. எங்கள் ஜெபமாகிய தாழ்பாள்கள், எங்கள் ரட்சிப்பாகிய தாழ்பாள்கள் பலப்படுத்தப்படட்டும். நாங்க வந்து ஊழியம் செய்யறதுனால எங்க வெளி கேட்டை நான் இப்போது பூட்டினேன் அப்படின்னா நான் சொல்வேன், ஆண்டவரே மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் கண்ணோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமியை உனக்கு தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அதனால இன்னும் 10 ஏக்கர் தாங்கன்னு சொல்லல ஆண்டவரே, இந்த பகுதியிலிருந்து எங்களுக்கு ஆத்துமாக்களை எங்களுக்கு தாங்க, ஆபிரகாமை போல நான் ஏறிட்டு பார்க்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ முறை நான் ஆலயத்துக்கு முன்பா என்று சொன்னதுண்டு. ஏன் தெரியுமா? நம்மளால சில காரியத்தை தான் ஒழுங்குபடுத்த முடியும் தேவனுடைய பிள்ளைகள், அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லா காரியத்தையும் உங்களாலும் என்னாலும் ஒழுங்குபடுத்த முடியாது. நம்ம எவ்வளவுதான் ஞானம் உள்ளவங்களா இருக்கலாம், எவ்வளவோ நம்ம படிச்சிருக்கலாம், எனக்கு ரொம்ப நல்லா ஒழுங்குபடுத்த தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் நம்மளால ஒழுங்குபடுத்த முடியாது. ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்களை ஒழுங்குபடுத்திட்டு ஒழுங்குபடுத்த முடியாம இருக்கும்ல சில காரியத்தை, அதை அப்பாட்ட சொல்லணும், அப்பா இதுக்கு மேல எனக்கு ஒழுங்குபடுத்த தெரியல ஆண்டவரே, நான் ஒழுங்காத்தான் நடக்கணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளைங்க ஜெபத்துல ஒழுங்காத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆராதனையில ஒழுங்காதான் அமரும்னு நினைக்கிறேன், ஆனா அது வரலையே ஆண்டவரே, என்னால இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்த முடியலையேன்னு சொல்லி எதையாவது குறித்து நீங்கள் பாரத்தோடு வந்திருப்பீங்கன்னா, ஒழுங்குபடுத்த முடியாத காரியங்களை கத்திரத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆவியானவர் ஒழுங்கும் கிரமமா தான் நம்ம ஃபாதர் பாடுறார்ல, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார்னு சொன்னது போல அவர் அழகா எதை எதை கண்ட்ரோல் பண்ணணுமோ, எதை எதை ரிலீஃப் பண்ணணுமோ அப்படியே நடத்துவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவருடைய பாதை. இப்போ எசேக்கியாட்ட ஆண்டு சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை சும்மா செத்துறாத, 3 நாள்ல நீ செத்துருவ, ஆனா அதுக்குள்ளேயும் எவ்வளவு சீக்கிரமா நீ ஒழுங்குபடுத்திட்டு சாகணுமோ அப்படி சாவு அப்படிங்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது 2வது வசனம், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, அப்படியே ஆண்டவரே இந்த எந்திரிச்சிட்டேன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துறேன்னு சொல்லல எசேக்கியா. வேதம் சொல்லுது முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு. அப்படின்னா இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அவர்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்தவான்கள் எல்லாம் எருசலேமுக்கு நேராக திரும்பி ஜெபிப்பாங்களாம். எருசலேம்ல ஆலயம் இருக்கிறதுனால கிழக்கு பக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதுக்கு நேர திரும்பி தான் அவங்க ஜெபிப்பாங்களாம், வீடுகள்ல இருந்து ஜெபிச்சா கூட. அப்படி ஒரு பழக்கம் இருந்ததுனால அவர் அந்த டைரக்ஷன்ல முகத்தை திருப்புறார். 1. 2வது, இந்த டைம்ல நான் யாரையும் பார்க்க இஷ்டப்படல ஆண்டவரே. வீட்டுல மனைவி இருந்திருப்பாங்க, மனைவி பேர் எப்சிபா என்று வேதம் சொல்லுகிறது, நல்ல மனைவியா தான் இருந்திருக்கும்னு, பேரை பார்த்தா அப்படிதான் இருக்குது. அதனால மனைவியை பார்க்க இஷ்டம் இல்லை, மருத்துவர்களை பார்க்க இஷ்டம் இல்லை, பரிகாரிகளை பார்க்க இஷ்டம் இல்லை, யாரையுமே பார்க்க இஷ்டம் இல்லை. எசேக்கியா நினைக்கிறாரு, இதை நான் தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய நேரம், என் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி பார்க்க வேண்டிய ஒரு நபரை பார்ப்பேன், ஆனால் இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் என்பதை எசேக்கியா நம்பினதுனால யாரையும் பார்க்கல, கர்த்தரை பார்த்தார். நம்ம யாரை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே? எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் ஃப்ரீயா பேச முடியாதுல்ல. சில நேரங்களில் நம்முடைய பேச்சு என்னைக்குமே மௌனமா இருந்து நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. சில இக்கட்டான சூழ்நிலை வழியா நீங்க போகும்போது கர்த்தர்ட்ட மட்டும் பேசுறதுக்கு உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. பெரிய விடுதலையை நீங்க உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. எல்லா நேரங்களையும் விடுதலையா ஜெபிக்க முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. நமக்கும் நம்மளும் மனிதர்கள் தானே, சூழ்நிலை அனுகூலமா இருந்தா தானே சிலர் நம்மளால ஜெபிக்க முடியும். எல்லா நேரத்திலையும் அப்படி மணிக்கணக்கா ஜெபிச்சிட முடியுமா? எல்லா நேரத்திலையும் அப்படி ஆவியில நிறைஞ்சிட முடியுமா? இல்லதானே. நியமித்த பாதை என்று ஒன்று உண்டு. சிலருக்கு பாருங்க, அன்னைக்கு ஒரு பாஸ்டர் வீட்டில் கேள்விப்படுறேன்,
சின்ன கட்டில் இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி கட்டில் இருக்கும், தாழ்வா இருக்கும். பழைய காலத்தில் பயன்படுத்தி அந்த குழந்தைகளை போடுறதுக்காக சின்ன பிள்ளை தான் இருக்கும். அந்த கட்டில இருந்து ஒரு பிள்ளை தவறி விழுந்து இறந்து போயிடுச்சு. 6 மாச பிள்ளை. ஆலயத்துல வேலை நடக்குது. அந்த கட்டில கொண்டு ஆலயத்துல வேலை செய்யறோமேன்னு சொல்லி அந்த கட்டில கொண்டு அங்க போட்டுட்டு அந்த தூங்குற பிள்ளையை போட்டிருக்காங்க. அது பிறண்டு இருக்கு. அந்த சின்ன கட்டில இருந்து விழுந்து கொஞ்சம் ஒரு அடி தான் வேணா உயரம் இருந்திருக்கும். அதுல இருந்து விழுந்து செத்து போச்சு. ஆனா கடந்த நாட்கள் ஒரு மனசுல கேள்விப்படுறேன், 7வது மாடியில இருந்து உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறான். நமக்கு சில காரியம் தெரியாது, நம்முடைய சிந்தைக்கு அது எட்டாது. அப்போ சில நேரத்தில் நம்ம விடுதலையா இருந்தா தான், நமக்கு அனுகூலமா இருந்தா தான் ஜெபம் பாட்டு எல்லாமே நம்ம வாழ்க்கையில வருகிறது. எசேக்கியாவுக்கு ஜெபிக்க முடியாத தருணம், ஆனாலும் ஜெபிக்கிறான். ஒரு போதகர் இப்படி சொல்வாரு, எப்ப நம்ம அதிகமா ஜெபிக்கணும்னா எப்ப ஜெபிக்க முடியலையோ அப்ப ஜெபிக்கணுமா. நம்ம உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தை ரொம்ப சிந்தையில் ஆழமா பதியணும். எப்ப ஜெபிக்க முடியலையோ அப்ப ஜெபிக்கணும். சிலருக்கு சந்தோஷமா இருந்தா ஜெபிக்க முடியாது, சிலருக்கு துக்கம் தொண்டை அடைச்சா ஜெபிக்க முடியாது. அதுதான் நீங்களும் நான் அதிகமா ஜெபிக்கிற நேரம் என்பதை அறிந்து ஜெபிக்கணும். இப்ப எசேக்கியாவுக்கு ஜெபிக்க முடியாத தருணம், மரணத்தை முன்குறிச்சிட்டு சொல்றாரு, நீ செத்து போவன்னு. அப்ப கூட சுவர்புறமா திரும்பினார்னா யாரை நான் பார்க்க மாட்டேன், ஆண்டவரை மட்டும் பார்ப்பேன். ஒத்தாசையும் சகாயமும் சுகமும் பலனும் ஆரோக்கியமும் நீடித்த நாட்களும் பரலோகத்திலிருந்து எனக்கு வரணும் என்று சொல்லி அறிந்த எசேக்கியா முகத்தை சுவர்புறமா திருப்புறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில செஞ்சே ஆகணும். இக்கட்டு வழியா போறான்ல, சிலரும் பாடுகள் வழியா போறான்ல, அவங்க உதவி செஞ்சிருவாங்களா, இவங்க உதவி செஞ்சிருவாங்களா, அவங்க அனுகூலமா இருப்பாங்களா? இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல கதற தெரியணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் சுவர்புறமாய் திருப்புவது, தேவ சமூகத்துக்கு நேரா திருப்புறதுக்காக சொல்றேன். ஜெபத்துக்கு நேரா திருப்புங்க உங்க இருதயத்தை, தேவ பிரசன்னத்துக்கு நேரா திருப்புங்க, ஆண்டவருக்கு நேரா திருப்புங்க உங்க இருதயத்தையும் முகத்தையும். ஏசாயாட்ட போய், ஏசாயா தீர்க்கதரிசிங்க, இந்த சம்பவம் நடக்கும்போது எசேக்கியா ராஜாவுக்கு வயது 39ன்னு சொல்றாங்க. 25 வயசுல ராஜாவாகிறாரு. 14 வருஷம் கழிச்சு இது நடந்திருக்குது, 39 வயசு. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கார் ஆண்டவர். இந்த சம்பவம் நடக்கும்போது ஏசாயாவுக்கு 60ல இருந்து 70 வயசு வரை இருக்கலாம் இன்னும் சொல்றாங்க. அப்ப அவர் ஒரு வயது முதிர்ந்த தீர்க்கதரிசி. அப்ப என்ன செஞ்சிருக்கணும் ஏசாயா, என் தலையில கை வச்சு, இல்ல நான் வியாதிப்பட்ட இடத்துல கை வச்சு எனக்காக ஜெபிங்கன்னு தானே சொல்லி இருந்திருக்கணும். ஆனா எசேக்கியா அப்படி செய்யாம, நான் ஜெபித்தால் என் ஜெபத்திற்கு பதில் உண்டு, நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கும் இறங்குவார் என்று சுவர்புறமாய் திருப்பினார். பல இக்கட்டுகள் உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராய் திருப்பப்படும் போது சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். அதான் வேதத்தில் வாசிக்கிற ராஜாக்கள்ல, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்க, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம திரும்பிடணும், ஆண்டவருக்கு நேர விட வேண்டியதை விட்டுட்டு திரும்பணும், அசுத்தங்களை அருவருப்புகளை விலக்கி விட்டு திரும்பணும். ஏசேக்கியா அப்படிதான் அல்ற, சுவர்புறமாய் திருப்பி. அதான் 3ஆம் வசனம் எப்படி ஜெபிச்சாருன்னு ஒரே வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, நல்லவரே, வல்லவரே, சுகம் தருகிறவரே, பெலன் தருகிறவரே, என்னை விடுவிக்கிறவரே சொல்ல கர்த்தாவே. ஏன்னா அப்படி வலிக்குது எசேக்கியாவுக்கு. வியாதியின் அகோரம் ஒரு பக்கம், காதுகள்ல கேட்ட செய்தி ஒரு பக்கம், மரணம் நெருங்கி வந்து விட்டதுன்னு தெரிந்த ஒரு செய்தி ஒரு பக்கம். இதெல்லாம் எசேக்கியாவை ஆண் கத்த வச்சுதான். எப்பங்க ஆண் கத்துவோம் வாழ்க்கையில? வலிக்கும் போது. ஆகான் அப்படி கத்துறதுக்கும் ஆண் கத்துறதுக்கும் வித்தியாசம் உண்டு. உங்க வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குதா? பிள்ளைகளை நினைச்ச ஆண் கத்தன் போல இருக்குதா? உங்க குடும்பத்துல நீங்க சந்திக்கிற சில பிரச்சனைகள், எவ்வளவுதான் கணவன் மனைவி பிள்ளைங்களாம் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் சிலர்கிட்ட சொல்ல முடியாம, என் மனைவிட்ட இதை சொல்ல முடியாது, என் கணவன்கிட்ட இதை சொல்ல முடியாது, என் பிள்ளைங்கிட்ட இதை சொல்ல முடியாது, என் பெற்றோர்கிட்ட இதை சொல்ல முடியாது, சில பிரச்சனையோட போகும்போது அப்படின்னு கத்தி ஆண்டவர்கிட்ட சொல்லணும் போல இருக்கிற. கத்துங்க ஆண்டவருடைய சமூகத்தில், தப்பு ஒண்ணும் இல்லை. எத்தனை பரிசுத்தவான்கள் ஆன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க பார்த்திருக்கீங்களா? கிதியோன் சொல்றாரு, என் ஆண்டவரே. தாவீது சங்கீதம் 55:6 நினைக்கிறேன், எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தா. என்ன உயிர்தயம் உடையும் போது ஆண் கத்துறாங்க. எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் எங்கேயாவது போய் பறந்து போய் நான் இளைப்பாறுவேன் என்று சொல்றார். இது ஒரு விதத்துல பரலோகத்தையும் குறித்து பேசுறார். ஏன்னா அங்கதான் இளைப்பாற முடியும், வருகையில பறந்து போகணும். அததான் அப்படிலாம் முற்பிதாக்கள் வருகையை குறித்து, நம்ம தேவ சமூகத்தை இளைப்பாறுதலை குறித்து அப்படிலாம் எழுதி இருக்கிறாங்க. அப்போ சில பரிசுத்தவான்கள் என்று அலறின சூழ்நிலைகள் எல்லா பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில வந்ததுண்டு. ஆனா மனசற்று போய் ஆண் கத்தல, கத்தட்டு போய் கத்துறாங்க ஆண். நான் முதலே சொன்னேன், உங்க இருதயம் அப்படி உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்களா? என் கண்ணீரை கத்தர் பார்க்க மாட்டாரா? என் கதறதுல கேட்க மாட்டாரா? எனக்கு யாருமே இல்லையே, இந்த வியாதியை நான் எப்படி தாங்குவேன், இந்த பிரச்சனை இப்படி இருக்குதே சொல்றீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரை காண்கிற ஒரு தேவனை சேவிக்கிறோம்.
விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு தேவனை சேவிக்கிறோம், பதில் கொடுக்கிற தேவனை சேவிக்கிறோம். ஆனா எப்படி கூப்பிடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். விண்ணப்பத்தை கேட்கிறவர் தான், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் தான். அவர் சொல்றாரு, கர்த்தாவின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தல. சின்ன ஜெபம், தேவனுடைய பிள்ளைகளை கொட்டி ஜெபம். ரொம்ப ஒண்ணு மணிக்கணக்கா போராடல, 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கல, அதுக்கு டைமும் இல்ல. ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும். பொய் சொல்லி ஜெபிச்சாரா, உண்மையா சொன்னாரா? உண்மையா சொல்றாரு. நான் சொன்னேன், அது முந்தின அதிகாரத்து வரைக்கும் எசேக்கியா கர்த்தருக்காக செய்றார், நிறைய காரியத்தை ஆண்டவருக்காக செய்றார். அதனால தைரியமா சொல்றார், ஆண்டவரே நான் உண்மையா தனப்பா இருந்தேன், உத்தமமா தானே நடந்தேன், உங்க பார்வைக்கு நலமானதை செஞ்சேன். உங்க ஆண்டவரே தெய்வத்தை பார்த்து சொல்றாரு, தெய்வமே ராஜாவே உங்க பார்வைக்கு நலமானதை செஞ்சுட்டே இருந்தேன், ஒண்ணு கூட தீமையானது செய்யல. எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான ஜெபம், எவ்வளவு ஒரு உண்மையுள்ள ஜெபம், எவ்வளவு ஒரு உத்தமமுள்ள ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சில இக்கட்டு வழியா போகும்போது நினைத்தரலும்னு சொல்றோம் பாருங்க. ஆண்டவரை இப்படிலாம் உங்களுக்காக நின்னனே, நினைச்சரலும் கண்டிப்பா நினைப்பாரு. நான் அதுக்கு நிறைய காரியத்தை என் வாழ்க்கையில் நடந்த சாட்சியா சொல்ல முடியும். ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், நோவாவை கர்த்தர் நினைவு கூறும்படி காற்றை வீச பண்ணினார். 1 வருஷம் உள்ளே இருக்குதுங்க, உத்தமுள்ள குடும்பம் உள்ள அடைஞ்சிருக்குது. கர்த்தர் கதவை அடைத்தார் என்று பேழையை குறித்து சொல்லப்படுகிறது. கத்தன் போலதான் இருந்திருக்கும் நோவாவுக்கு. என்னப்பா உள்ள அடைச்சிட்டு போயிட்டீங்களே, நீங்க பாருங்க, பேசவே இல்லை. வேலையை செய்யும் போது வந்து சொன்னார்ல, இப்படி செய்ய அப்படி செய்ய, பேசவே இல்லை. இப்போ உள்ள போன பிற்பாடு வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தார் என்று நோவாவை குறித்து. அந்த நோவாவை நினைவு கூறும்போது ஒரு காற்று வீசுது. நினைவு கூறுகிற தேவனை சேவிக்கிறோம். நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் நினைக்கிறார். நம்முடைய அன்பின் தியாகங்களை, கர்த்தருக்காக பண்ணின தியாகங்கள், என் பிள்ளைக்கு அப்படி உடனே இப்படி உடனே தியாகம் பண்ணேன், அதெல்லாம் இங்க தேவ சமூகத்தில் அதெல்லாம் இங்க ஒண்ணு கெட்டிக்கு சேராது. கர்த்தருக்காக எதையாவது செஞ்சிருந்தோம்னா தியாகத்தோடு, பொருத்தனையோடு, வைராக்கியத்தோடு, நஷ்டத்தை லாபமா இனி அப்படி எதையாவது ஒண்ணு கர்த்தருக்காக செஞ்சிருந்தோம்னா தைரியமா சொல்லலாம். சில வியாதியா, சில போராட்டமா, அப்பா அன்னைக்கு இப்படி செஞ்சனே ஆண்டவரே, எங்க வீட்டுல யாரும் வைராக்கியமா இல்லாம இருந்த போது நான் உங்களுக்காக நின்னனே ஆண்டவரே, நினைத்தரலும்னு சொல்லுங்க. அப்படியே நினைவு கூறுவார், அப்படியே நினைவு கூறுவார். நம்ம இப்படி சொல்ல முடியாதுல்ல சில நேரம். இந்த வசனத்தின்படி நம்ம எப்படி ஜெபிச்சிருப்போம், கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையாய் நடக்கவில்லை, மன உத்தமாய் நடக்கவில்லை. ஆராதனைக்கு 3 பாட்டு படிக்கும் போது தான் போனேன் ஆண்டவரே. ஊழியக்காரங்க எவ்வளவோ சொல்வாங்க, உண்மையா ஆராதிங்க, உண்மையா ஆராதிங்க, கண்ண மூடி ஆராதிங்க, நல்லா கைதட்டுங்க, கர்த்தர் உங்களை பார்க்கறான்னு சொல்லும் போதெல்லாம் என்னால உண்மையாய் ஆராதிக்க முடியவில்லை ஆண்டவரே. சொல்லுவோம் தானே. ஆனா இனிமேல் அப்படி நடக்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு கிருபையா இறங்கி என் வியாதியும் சுகமாக்கி எனக்கு நீடித்த ஆயுசையும் தருவீரானால் இனி வாழ்கிற வாழ்க்கை உமக்கே வாழ்வேன் என்று நான் பொருத்தனை பண்ணுகிறேன் தான் நம்ம ஜெபிச்சிருப்போம். இப்பெல்லாம் ஆராதனைகள்லாம் ரொம்ப வித்தியாசம் மாறிட்டு. அன்னைக்கு ஒரு போதகர் பேசிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னாரு, முன்னால நின்று ஆராதனை நடத்துறவங்களுக்கு கூட உண்மையா சிலர் நடத்த முடியலையா. ஒரு ஆராதனை நடந்துட்டு இருக்குது, அவர் பார்த்ததை என்கிட்ட சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம், அந்த ஃபேனை போடு, தேவ நல்லவர், நம்மை விடுவிக்கும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தார், அந்த லைட்டை போடு, அப்படின்னே ஆராதனை நடக்கான். நிறைய நேரத்தில் ஆராதனைகள் கூட அப்படி ஆயிடுச்சு. ஒரு பாஸ்டர் இதையும் சொன்னாரு. அவர் ஊழியத்துக்கு உள்ள வரும்போது அவ வீட்டில் வேலைக்காரி இருந்திருக்கா, அவட்ட மீனை கொடுத்து சமைச்சு வைமா அப்படின்ட்டு வந்துட்டார். இவர் சர்ச்சுக்கு வந்துட்டார், அவ சமைச்சு வைக்கணும். இவளுக்கு மீனை பொறிக்கவான்னு தெரியல, மீனை குழம்பு வைக்கவான்னு தெரியல. என்னடா சமைச்சு வைனாரு, நம்மளும் கேட்காம போயிட்டோமே, இவர் சர்ச்சுக்கு போயிட்டாருன்னு இவளுக்கு ஒரு சின்ன டவுட்டு. பாஸ்டர் இங்க ஆராதனை நடத்திட்டு இருக்கா, அவ பின்னால மீனை தூக்கி காட்டுறா அப்படின்னு. அவர் சொன்னாராம், பாதியை ஃப்ரை பண்ணி மீதியை வைப்பாயாக அப்படின்னு. ஆராதனை அப்படி உண்மை இல்லாம போகுது. இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் நினைச்சுக்கிட்டாங்க, ஐயோ தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நம்ம மீன் வாங்கினது இவருக்கு எப்படி தெரியும், நம்ம கூட அப்படிதான் நினைச்சிட்டு வந்தோம், குழம்பைக்கவா பொறிக்கவா, இவர் அழகா சொல்றாரு, அப்ப பாதியை பொறிச்சு இதுக்கு கூட தீர்க்க தரிசனம் வருதுன்னு ஜனங்கள்லாம் நினைச்சுக்கிட்டாங்களா. ஆராதனைகள்லாம் சிலர் உண்மையா இல்ல. ஆனா எசேக்கியா அப்படி இல்ல, உண்மையா இருந்தேன், கான்பிடென்ட்டை பாருங்க, நான் உண்மையா தான் இருந்தேன். நம்ம சில நேரம் உண்மையா இருந்தோமா இல்லையா அப்படின்னு நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். அப்படிலாம் எசேக்கியா சொல்லல, நான் உண்மையா இருந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் நாம். எசேக்கியா மிகவும் அழுதான், மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். ஆண்கள் ரொம்ப சீக்கிரம் அழமாட்டாங்க, பெண்கள் அழுவாங்க, ஆண்கள் சீக்கிரம் அழமாட்டாங்க. யோசேப்பு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் சாராள் மரித்த போது புலம்பி அழுதான் என்று சொல்லப்படுகிறது.
தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் என்று சொல்லப்படுகிறது. சில பரிசுத்தவான்கள் அழுதுருக்கிறாங்க. பேதுரு லூக்கால வாசிக்கிறோம், மனங்கசந்து அழுதான் என்று. சில ஆண்கள் வேதத்தில் அழுதுருக்கிறாங்க. பெண்களுக்கு கண்ணீர் என்பது ஒரு வரம் போல, எப்பவும் நினைச்சாலும் அழுதுருவாங்க. ஆனா எசேக்கியா மிகவும் அழுதான் என்றால் உள்ளம் உடைஞ்சு, இது நான் அழக்கூடிய நேரம், இது தெய்வ சமூகத்தில் என் முகத்தை திருப்புகிற நேரம், என் இருதயத்தை திருப்புகிற நேரம், எனக்கு அவர் பதில் கொடுக்கிற நேரம் என்பதை அறிந்த எசேக்கியா மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்கிறது. இப்போ 4வது வசனம் சொல்லுது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்பு வித்தின் செகண்ட்ல கர்த்தர் ஜெபத்தை கேட்டது மாதிரி தெரியுது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரும்பி போய் எசேக்கியாவை நோக்கி சொல்லு, உன் விண்ணப்பத்தை பார்த்துட்டேன், உன் கண்ணீரை கண்டுட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷம் நான் கூட்டுவேன், இதுக்கு அடையாளமா நீ 3ஆம் நாளில் நீ ஆலயத்துக்கு போவாய் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் தீர்க்க தரிசனமாய் மறுபடியும் ஆண்டவர் எசேக்கியாவோடு பேசுகிறார். எவ்வளவு இந்த ஜெபம் எவ்வளவு குறுகின நேரத்துக்குள்ள கேட்டிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். நான் நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் 7ஆம் வசனத்துக்கு வர்றேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை விண்ணப்பத்தையும் பார்த்துட்டேன், கேட்டுட்டேன், கண்ணீரையும் பார்த்துட்டேன், உன்னை குணமாக்குவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப வியாதி குணமாச்சானா இல்ல. அதான் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான், அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் நீ சுகமா குணமாவாயின்னு சொன்ன உடனே எசேக்கியாவுக்கு சுகம் வந்தது மாதிரி தெரியல. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஆண்டவரே ஏசாயாட்ட இந்த மெடிசனை சொல்லி விட்டுருப்பார் போல தெரியுது. அத்தி பழத்து அடை, அப்ப அத்தி பழத்துல எவ்வளவு மெடிசன் நல்ல மருத்துவ குணம் இருக்குதுன்னு பாருங்க. அதை அடைய கொண்டு பாருங்கள் என்று சொல்லி ஏசாயா சொல்றாரு. ஏசாயா தான் பற்று போடவே சொல்றாரு. பேசுனது தேவன், உன் கண்ணீரை கண்டேன் பேசுனது தேவன், உன்னை குணமாக்குவேன் பேசுனது தேவன். ஆனா அத்திப்பழ அடைய பற்று போட்டது தேவன் அல்ல, ஏசாயா தான் பற்று போட சொல்றாரு. ஊழியக்காரன் தான் பற்று போட சொல்றாரு. கர்த்தர் நம்மோடு கூட எத்தனையோ வார்த்தைகளை பேசி இருக்கிறார், பேசிக்கொண்டும் இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது பேசுகிறார், பாடல் மூலமாய் பேசுகிறார், பரிசுத்தவான்கள் மூலமாய் பேசுகிறார், தீர்க்கதரிசனமாய் சிலர பேசுகிறார். இல்லைன்னு. ஆனாலும் பற்று போடுகிற ஊழியர்களும் நமக்கு தேவை. ஆறுதலாகிய பற்று, ஜெபமாகிய பற்று, சமாதானமாகிய பற்று சில விசுவாசிகள் மேல போட வேண்டிய நேரத்தில் போட்டு தான் ஆகணும். இல்லை எனக்கு ஊழியக்காரனே வேண்டாம். சிலர் ஊழியக்காரங்களை ஒரு பொருட்டாவே நினைச்சுக்கிற மாட்டாங்க. ஆண்டவர் இருக்காரு, நல்லது, எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் சார்ந்திருக்கணும். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க. ஆனா சில இக்கட்டு வழியா போகும்போது நமக்காக ஒருத்தங்க பரிந்து பேசி ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஊழியக்காரங்க மூலமாய் அந்த பரிந்து பேசி ஜெபிக்கிற அந்த ஜெபமாகிய பற்று கூட ஊழியக்காரங்க விசுவாசிகள் மீது, தேவனுடைய பிள்ளைகள் மீது போடப்படணும். பற்று போட்டு விட்டது தெய்வம் பற்று போட்டு விடல. ஆண்டவர் இப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்து எசேக்கியா, சிலர் சொல்றாங்க முதுகு தண்டுபடுத்தலாம் இந்த வியாதி வந்துச்சு நமக்கு தெரியல, அதனால குப்புறப்படு நம்ம முதுகுல போட்டு விடணும். அவர் போடலமா, ஏசாயா தேவைப்பட்டது. பற்று போடுகிற ஊழியர்களாகிய ஏசாயாக்கள் நமக்கு தேவை. வாழ்நாளெல்லாம் அவர்களை நாம் கனம் பண்ணி ஆகணும். ஒரு ஊழியர் மரித்தால் அவருடைய பிள்ளைகள் எழும்பி ஊழியம் செய்வார்கள். அவர்கள் மரித்தால் அவருடைய சந்ததி எழும்பி ஊழியம் செய்வார். ஊழியம் என்பது தொடர் ஓட்டம் என்று சொல்லியிருக்கிறேன். அது நடந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் அந்த ஏசாயாவுக்காக ஜெபிக்கிறோம், எத்தனை பேர் அந்த ஏசாயாவோடு கரம் கோத்து நிற்கிறோம். ஆண்டவரே ஆறுதலாகிய பற்று, எனக்காக ஆண்டவர் ஆலோசனைகளாகிய பற்று நிறைய விசுவாசிகளுக்கு தேவை. எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன், இந்த ஆலோசனை நீங்க சொல்லலனா, இந்த நேரத்தில் இப்படி நீங்க முடிவெடுப்பதற்கு சொல்லி தரலாம், ஐயோ என் குடும்பம் எப்படியாய் போயிருக்குமோ, என் நிலைமை எப்படியாயிருக்குமோ, சரியான நேரத்தில் நீங்க ஆலோசனை சொன்னீங்கன்னு சொல்லுகிற வார்த்தையை ஊழியத்தின் பாதியில தினமும் நான் கேட்டு கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவது உண்டு. பற்று போட சொல்றது ஏசாயா தான் பற்று போட சொல்றாரு. அப்புறம் திரும்ப வாசிக்கிறோம் 8ஆம் வசனம். ஏசாயாவை நோக்கி திரும்ப கேட்கிறார். எசேக்கியா ரொம்ப நம்புறார் கர்த்தரை, ஆனா கூட இங்க அவிசுவாசம் தான். எப்படி ஆண்டவரை நீ குணமாக்குவதற்கும் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்று கேட்டான். அப்பவும் ஏசாயா தான் கேட்கிறாரு, எப்படி அந்த அடையாளம் உனக்கு வேணும்? 10 பாகை என்ற அந்த கடிகாரம் முன்னிட்டு போகணுமா பின்னிட்டு போகணும், அதையும் ஏசாயா தான் நின்று ஜெபிச்சு அதை அந்த அடையாளம்லாம் நடப்பதற்கு காரணமா இருக்கிறார் ஏசாயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு ஏசாயா ஓடல. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில இக்கட்டு வழியா நீங்க போகும்போது, சுமக்க முடியாத சில பாரங்களை சுமக்கும் போது, தேவ சமூகத்திலிருந்து ஒரு பற்று போட்டிருந்தா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் பலனா இருந்திருப்பீங்கல்ல. எல்லா காரியத்தையும் சிலர் மறைச்சதுனால தானே வியாதிகள் அகோரமாச்சு, பிரச்சனை அகோரமாச்சு. ஆரம்பத்தில் முளையில கிள்ளி விடுகிற பிரச்சனையை முளையில கிள்ளி விடாதனால தானே பிரச்சனைகள் சில விருட்சம் போல வளர்ந்துருச்சு.
அதை முதல்ல தேவ சமூகத்துல சொல்லியிருந்தா, அதை முதல்ல ஊழியக்காரனுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தா, அதை பற்று போட்டிருந்திருக்கலாம் தானே. வியாதி நேரத்துல அந்த பற்று போடுறது பாருங்க, பற்று போடுறது நம்ம வந்து மறுவி மறுவி பற்று என்பது 10 10 போடு அப்படிம்போம். அப்போ அந்த வியாதி நேரத்துல, ஒரு வலி நேரத்துல கொஞ்சம் அப்படியே பற்று போட்டா எவ்வளவு இதமா இருக்குது சரீரத்துக்கு, வலிக்கிற இடத்துல. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையின் சில பிரச்சனைகளுக்கும் கூட ஊழியக்காரர்கள் மூலமாய் பற்று போட வேண்டியது அவசியமா இருக்குது. அந்த பற்று போட்டிருந்தா சிலர் ஆண்டவர் டோட்டலாவே ரிலீஃப் பண்ணிருப்பார் அந்த பிரச்சனையில இருந்து. சில நேரங்கள்ல அந்த பிரச்சனையின் வீரியம் குறையும்படி, இல்லைன்னா அந்த பலவீனத்தின் வீரியம் குறையும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருப்பாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருந்தோம்? 2 நாளாகமோ 32:25 வாசிக்கிறோம். இவ்வளவு நன்மை செஞ்சாலும், இவ்வளவு கர்த்தர் நன்மை செஞ்சிருந்தாலும் எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். இந்த வார்த்தை கஷ்டமா இருக்குதுல்ல. பெரிய நன்மை செஞ்சாரு. 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்துட்டாரு எசேக்கியாவுக்கு. அதனால எசேக்கியா என்ன நினைக்கிறார்னா, இந்த 15 வருஷத்துல எனக்கு சுகர் கூடுனாலும் சாவு வராது, பிரஷர் கூடுனாலும் எனக்கு சாவு வராது, கேன்சரே வந்தாலும் எனக்கு சாவு வராது. ஏன்னா 15 வருஷம் எனக்கு ஆயுசு கெட்டின்ட்டார். அதுல இந்த 15 வருஷமா நான் இஷ்டம் போல நடப்பேன். தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல், அந்த அண்டர்லைன் தி வேர்ட், உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல். அங்கதான் கர்த்தர் நம்மளை ரொம்ப டெஸ்ட் பண்றாரு. உபகாரத்துக்குனா கர்த்தர் செஞ்ச நன்மைக்கு தக்கதாய் நடவாமல். நம்ம சிலரும் அப்படி நடக்கல இல்ல தேவனுடைய பிள்ளைகளே. எல்லாரும் இல்ல, சிலர் மறந்துருப்பீங்க கர்த்தர் செஞ்ச நன்மைகள் எல்லாம். ஆனா ரொம்ப கர்த்தர், அதான் நம்ம ஜெபத்தை முடிக்கும் போது கூட சொல்றோம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒரு சின்ன பிள்ளை ஜெபம் முடிச்சான், கர்த்தர் செய்த சகல பலகாரங்களையும் மறவாதேன்னு. நிறைய பேருக்கு அது எதுக்கு சொல்றோன்னே தெரியாது. சர்ச் ஏதோ ஜெபம் முடிய போது வீட்டுக்கு போறேன், பைபிள் எல்லாம் கையில தூக்கி வச்சுட்டு தான் சொல்லுவாங்க, கர்த்தர் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சிலர் அதுதான் வைராக்கியமா சொல்லுவாங்க. ஏன்னா முடிய போது பார்த்தீங்களா, கண்ணை மூடாதெல்லாம் அப்பதான் மூடும். அது சொல்லும்போது இல்ல, இருதயத்துல கை வச்சுட்டு சொல்லுங்க, என்ன ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. வாழ வச்சு தூக்கி எடுத்து அன்பினால கிருபையினால ஆதரிச்சு அழகா நேர்த்தியா பொல்லாத உலகத்துல மறந்து போகிற மறதியின் பூமி என்று தாவீது எழுதுகிறார். மறதியின் பூமியில வாழ்ந்தாலும் அவர் நம்மை மறவாதவரா இருந்தாரே. அந்த உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் எசேக்கியாவோட இருதயம் பெருமை வந்துச்சான், மன மேட்டிமையானான். எப்படி இருந்திருக்கும் ஆண்டவருக்கு? அன்னைக்கு கர்த்தாவின் கூப்பிடும்போது நாள்ல எசேக்கியா உனக்கு பதில் கொடுத்தேன், நீ 2 வரி சொல்லி தான் ஜெபிச்ச, அந்த ஜெபிச்ச கேட்டு நாள்ல உனக்கு இறங்கி 15 ஆண்டுகளை உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து அப்புறம் தான் குழந்தையை பிறக்குங்க. 15 வருஷத்துல தான் மனாசே பிறக்கிறான். அதுக்கு முந்தைய எசேக்கியாவுக்கு பிள்ளை இல்ல. ஆயுச கூட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு சந்ததியும் கர்த்தர் கொடுத்தாரு. நன்றி இல்லாம போச்சு. நம்ம பாடுறோம்ல, நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்தது. ஒவ்வொரு நாள் பாடலா இல்ல, வாழ்க்கையாய் மாறட்டும். இந்த வாழ்க்கை நீர் தந்தது, இந்த வாழ்க்கை நீர் தந்தது, இந்த ஜீவன் நீர் தந்தது, இந்த ஆசீர்வாதம் நீர் தந்தது, இந்த மேன்மை நீர் தந்தது, இந்த பிள்ளைகள் நீர் தந்தது, என் குடும்பம் நீர் தந்தது. சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு வார்த்தை எனக்கு எசேக்கியாவை குறித்து பிடிச்சிருந்துச்சு. ஏசாயா 38:20 வாசி. ஏசாயா 38 2 ராஜாக்கள் 20 சேம் தான், ஒன்று போல எழுதப்பட்டது மாதிரி எழுதப்பட்டிருந்திருக்கும். ஏசாயா 38:20 ஒரு வார்த்தை உண்டு. எசேக்கியா எழுதுறாரு, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவன் ஆளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். சுகமான உடனே பாட்டெல்லாம் எழுத முடிஞ்சிச்சு எசேக்கியாவுக்கு. இதை ஒரு சட்டமாகவே கொண்டு வந்துச்சா, என்ன ரட்சிக்க வந்தனால எங்க ஜீவ காலமெல்லாம் நான் எழுதப்பட வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். ப்ளூரல் எழுதி வைக்கிறாரு. அப்படியெல்லாம் எழுதி வச்ச எசேக்கியாவுடைய இருதயம் தான் இங்க எப்படி ஆச்சான், பெருமை வந்து மேட்டிமை ஆச்சான். எசேக்கியா அன்னைக்கு கூப்பிட்டதை மறந்து போயிட்டான். விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு கர்த்தர் நாட்களை கூட்டி கொடுத்து கர்த்தர் வாழ வைத்து மறுபடியும் ஒரு சந்ததியை கொடுத்து எவ்வளவோ நன்மைகளை எசேக்கியா ராஜா வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சிருந்தாலும் அந்த நன்மைக்கு தக்கதாய் நடவாமல் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியாவுக்கே பெருமைனா, எசேக்கியா ரொம்ப நல்ல ராஜா தேவனுடைய பிள்ளைகளே. அந்த ராஜாவுக்கே பெருமை வந்துட்டுனா நம்ம ஏமாத்துறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? அவன் சொல்ற அழகா எழுதுனா, நாங்கள் வாசித்து பாடுவோம் என்று. பாட்டு கூட எதுக்கு பாடுறோம் தெரியுமா? அவர் என்ன நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, பாடிக்கிட்டே இருக்கிறோம், கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருக்கிறோம். பாட்டும் இந்த துதியும் நம்மளை ரொம்ப ஆண்டவரோடு கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
பாடி பாடி மேற்கொள்ளுங்க. பிரச்சனையா பாடுங்க, வியாதியா பாடுங்க, பாடி பாடி ஜெயம் எடுங்க. ஆஸ்பத்திரிக்கு போனேன், அந்த டாக்டரை பார்த்தேன், அது சுகம் வந்ததுன்னு சொல்றதை விட நான் பாடினேன், கர்த்தர் என்னை விடுவிச்சாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எழுதி வைங்க டைரியில், இருதயமாகிய டைரியில் சில நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கட்டும். அப்பா, இப்படியெல்லாம் என்னை தூக்கி எடுக்க வந்தீங்களா, இப்படியெல்லாம் என் கண்ணீரை தொடச்சிங்களா, இப்படியெல்லாம் என்னை வாழ வச்சிங்களா. எசேக்கியா மறந்துட்டாரு, எழுதி வச்சவர் தான் மறந்துட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் செஞ்ச நன்மை உபகாரத்துக்கு அவன் தக்கதாய் நடவாமல், ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டா அந்த வார்த்தை எழுதி வச்சிருப்பார் தேவனுடைய பிள்ளைகளே. அதான் 20ஆம் அதிகாரத்திலே செய்யக்கூடாத ஒரு தப்ப வேற செய்யறார். பாபிலோன்ல இருந்து வர்றாங்க, அவங்களுக்கு தான் பொக்கிஷ சாலை எல்லாத்தையும் திறந்து காமிக்கிறார். அப்பவும் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. அப்பவும் ஒரு வார்த்தை எசேக்கியா சொல்வாரு, கர்த்தாவே அலறின அதே எசேக்கியா என்ன செஞ்சிருக்கணும், இப்பவும் கர்த்தாவே தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லல, என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே. என் பிள்ளை மனாசை கஷ்டப்பட்டா பட்டுட்டு போறான், நான் கண்ணை மூடின பிறகு என் பிள்ளை என்ன செஞ்சா செஞ்சுட்டு போகுது, அது சமாதானம் இல்லாம இருந்தா இருந்துட்டு போகுது, சண்டை போட்டு போனா போட்டு போகுது, அதை பத்தி பிரச்சனை, நான் சந்தோஷமா கண்ணை மூடிடுவேன், அது போதுங்கிறா. அந்த அன்னைக்கே நான் சொன்ன, ஏலி சாமுவேல் ஆண்டவர் பேச வரும்போது ஏலி தன் ஸ்தானத்துல படுத்து கொண்டிருந்தான். பிள்ளைகளை குறித்து பேசும்போது கூட ஏலிக்கு படுத்து தான் இருக்க முடிஞ்சிச்சு. 20ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல கர்த்தாவின் அலறின எசேக்கியாவை குறித்து எச்சரிப்பாய் சொல்லப்படும் போது கர்த்தாவின் அலற தெரியல. இக்கட்டுக்கு மட்டும் அலறணும்னு சொல்லல, எச்சரிப்பான வார்த்தைகளுக்கும் அலறணும். சின்ன காரியத்துல தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டு நம்மளை உணர்த்துறாரா தேவனுடைய பிள்ளைகளே. அதுக்கு கூட ஆண்டவற்ற ரொம்ப மன்னிப்பு கேட்கணும். அநேக காரியம் ஞாபகத்துக்கு வருது, சொன்னா டைம் ஆகும். எச்சரிப்பா பேசினார்னா ஏதோ நடக்க போதுன்னு நம்மளை எச்சரிச்சாரு. இந்த பாதையில போயிடாத நம்மளோட பேசினாரு. நம்ம சில பிரச்சனையில மாட்டிட்டு வெளியே வர முடியாம இருக்கிறத பார்த்து ரசிக்கிற தேவன் அல்ல, எச்சரிக்காம சில பாதைகளுக்குள்ள நம்மளை அனுப்புற தேவனும் இல்ல. ஆனா எசேக்கியாவுக்கு மறந்துட்டு இந்த 15 வருஷம் நான் கூட நினைச்சேன், எசேக்கியாவுக்கு எப்படி சந்தோஷமா இருக்க முடிஞ்சுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா 15 வருஷம் தானே கூட்டி கொடுக்குறாரு. அப்போ ஒரு பேர்த்டே வரும்போது ஆண்டவரே இன்னும் 14 வருஷம், ஆண்டவரே இன்னும் 13 வருஷம், அப்படி 12 10 அப்படி குறைஞ்சு வரும்போது கொஞ்சம் பயம் தானே இருந்திருக்கணும். அந்த பயம் இல்லையே. 15 வருஷம் என் ஆயுஸ் கட்டி நான் என்னெல்லாம் செய்வேன். அதான் ஒருத்தங்க 120 வயது வரை வாழ்வது எப்படின்னு ஒருத்தன் புஸ்தகம் எழுதியிருந்தானா. அதை ஒருத்தன் வாங்கி வாசித்துக்கிட்டு இருந்திருக்கிறான். ரொம்ப நல்லா எழுதியிருந்திருக்கிறாரு. உடனே இவர் போய் அந்த புஸ்தகம் வாங்கின கடையில் போய் கேட்டிருக்கிறாரு, நான் அவரை பார்க்கணும், இந்த புஸ்தகம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற யாருமே 120 வயசு வரைக்கும் வாழ்ந்துருவாங்க, அவ்வளோ நல்லா இருக்கு, நான் இவரை பார்க்கணும்னு. உடனே அந்த கடைக்காரங்க சொன்னாங்க, ஐயா அவர் செத்து போயிட்டார். அப்படி அவர் எத்தனை வயசுல செத்து போனா, அவர் 55 வயசுல செத்து போயிட்டார். ஆனா புக்கு என்னது, 120 வயது வரைக்கும் வாழ்வது எப்படின்னு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. சில சொல்லுவாங்கல்ல, நான் இப்படியெல்லாம் ஆராதிச்சு, இப்படியெல்லாம் ஜோம்னி, இப்படியெல்லாம் கண்ணீர் வடிச்சு. விஷயம் இருதயத்துல இருக்கணும். ஏன் எசேக்கியாவோட ஜெபம் கேட்கப்பட்டன்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியாவோட இருதயம் கர்த்தருக்கு உத்தமமா இருந்தால, வெளிப்பிரகாரமாய் வடிக்கிற கண்ணீரை பார்த்து இறங்கவே மாட்டார் தேவனுடைய பிள்ளைகளை. நீங்க 3 நாள் சர்ச்சில் உட்காந்து அழுதாலும் இருதயத்துல இருக்க விஷயம், இருதயம் உண்மையா இருந்தா அப்படியே கேட்பாரு. நம்ம கூட சில நம்ம பிள்ளைகளை அடிப்போம், அழுத உடனே அது திருந்துச்சோ திருந்தலையோ, ஆனா அழுதுச்சில அப்படின்னு இறங்கிடுவோம் நம்ம. ஆனா அவர் அப்படி இல்லை. அவருக்கு இந்த வெளிப்பிரகாரமா வடிக்கிற, அதான் சில நேரம் கண்ணீர்கள் இருதயத்துல இருந்து வந்த மாதிரி வருதும். உள்ளங்கள் அழணும், உள்ளங்கள் கிழிக்கப்படணும், வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டது போல. அந்த ஜெபம் இருக்கு பாருங்க, அதை ரொம்ப கேட்கிறாரு. எசேக்கியா மிகவும் அழுதான், கர்த்தாவே என்று கூப்பிட்டான். இந்த சூழ்நிலை நீங்க வந்திருந்தாலும் இன்னைக்கு ஒன்ன சொல்லி ஜெபிக்க போற, ஆண்டவரே என் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கலாமா?